ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம், 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1, இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். கர்ம பதிவு சனி பகவானோட கர்ம பதிவு. கணம் ராட்சசம். மிருகம் பெண் சிங்கம். விருச்சம் வன்னி மரம். பச்சி வண்டு. அவிட்டம் தவிட்டு பானையும் பொண்ணா இருக்கும் அப்படிங்கிறது இது பெண்களுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு 30 வயசுக்கு மேல வாழ்க்கை நல்லா இருக்கும். இது முதல் 2 பாதம் மகர ராசியிலும் அடுத்த 2 பாதம் கும்பராசியிலும் இருக்கு. அவிட்டம் மகரம் நல்லா ஃபோர்ஸா இருப்பாங்க. கும்பம் அவிட்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யறதை காட்டிலும் சுயமா ஏதாவது பண்ணணுங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த ரகசியத்தையும் காப்பாற்றக்கூடிய குணம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு ஒரு சீக்கிரசி சொன்னோம்னா அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க யாரையாவது அதிகமா நம்பிட்டாங்கன்னா அது மூலியமா இவங்களுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுப்பாங்க. ஒருத்தர் மேல அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா வைக்கணும். அதே மாதிரி யார்கிட்டயா இருந்தாலும் இவங்க முகம் மலர்ந்துதான் பேசுவாங்க. எதையும் உள்ள வச்சு பேச மாட்டாங்க. இது புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம். இவங்க சொந்த பெயர்ல தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இவங்க சொந்தமா தொழில் பண்ணணுங்கிற ஆசை இருந்தாலும் அவர் ஜாதகத்தில் சனி பகவானை வைத்து தொழில் ஸ்தானாதிபதியை வைத்துதான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அப்படி சொந்த பேர்ல இல்லைனாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர்ல தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்ன்னு ஏற்கனவே சொன்ன வேகம் அப்படின்னா இவங்க வீட்டுல இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான் அந்த IAS ப்ரிப்பேர் பண்றவங்க, IPS ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. விளையாட்டுத்துறையில, இராணுவம், இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல எல்லாம், ஃபோர்ஸா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். இவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் இவங்களுக்கான ரெகனைசேஷன் ஈஸியா கிடைச்சிடாது. 40 வயசுக்கு மேல இவங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சி உண்டு. இந்த தொழில் பிரச்சனைங்கிறத சனியினுடைய கர்ம பதிவை பெற்றிருக்கிறதுனால இந்த பரம்பரையிலேயே தொழில் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு மில் தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மில் சம்பந்தமா எது வேணாலும் இவங்க செய்யலாம். இவங்களுக்கான கோயில், நட்சத்திர கோயில் எங்க இருக்குன்னு சொன்னோம்னா, பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம், பொற்கை, கும்பகோணம். பட்டீஸ்வரம் டு கும்பகோணம் ரோட்ல இருக்குது. இவங்களுக்கான அவிட்ட நட்சத்திர நாள்ல இவங்க வன்னி மரம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவங்களுடைய விருட்சம் வன்னி மரம். இவங்களுடைய அவிட்ட நட்சத்திர நாள்ல லாங்ல போக முடியலனாலும் இவங்க கொடுமுடி ஒரு தடவை அவிட்டம் நட்சத்திர நாள்ல போய் விநாயக பெருமான் வழிபாடு செய்து, அங்க வன்னி மரம் இருக்கு, வன்னி மரத்துக்கு கீழே பிரம்மா இருக்கிறாரு, அதைய வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சுபிச்சத்துக்கு கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும்.